ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். நாளைக்கு டியூஸ்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலிமா நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமான்னு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவல் வச்சு பார்க்கும்போது சிபிஆர் ரேஞ்ச் 343.8 இது ஒரு வைட் ரேஞ்ச் சிபிஆர் டைப்பை இண்டிகேட் பண்ணுறதுனால நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் செட்டப் ரிவர்சலுக்கு சாதகமாக நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் எப்பயுமே ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 945 மேலே ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அட்வைசபிள். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் டார்கெட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே செட் பண்ணுவோம். எதுக்காகனா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பக்கத்தில் வரைக்கும் போய் அது டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே டார்கெட்டாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 45 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ட்ரி லெவல்ஸில் இருந்து கன்சிடர் பண்ணுவோம். 45 பாயிண்ட்ஸ் எதுக்காகனா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஏடிஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸாக இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி சாதாரணமாக 5 மினிட்ஸில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுங்கிறது இதோட மீனிங். ஸோ அதனால் மினிமம் லெவலான 45 பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணுவோம். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் R1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே R1ங்கிறது 49,817 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 49,807 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது 49,262 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான R1லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடும்போது 49,862ங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 9.9 இருக்கிறதுனால இதை நீங்கள் 3 ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக போட்டு நெக்ஸ்ட் லெவலில் ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் மெயின் டார்கெட்டான அப்பர் சிபிஆர் ரீச் ஆச்சுன்னா அங்கேருந்து ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி R1க்கும் R2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி 945க்கு மேலே R2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் R2வை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணலையோ டவுன் ட்ரெண்டில் R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R2ங்கிறது 50,211 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 50,201 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R1லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது 49,827 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான R2லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடும்போது 50,256 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 6.8 இருக்கிறதுனால இதையும் நீங்கள் 2 ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு மெயின் டார்கெட்டான R1 ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். R1 ரீச் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வருது. அதாவது பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1 பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளோட என்ட்ரி கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ மார்க்கெட் புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S1ங்கிறது 48,686 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 48,696 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது 48,898 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து நம்ம என்ட்ரியான S1லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே போடும்போது 48,641 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 3.7 இருக்குது. ஒன்ஸ் மெயின் டார்கெட்டான லோவர் சிபிஆர் லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 4, பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1க்கும் S2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது S2வை பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா
அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S2ங்கிறது 47,949 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 47,959 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S1லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது 48,676 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப் டவுன் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான S2லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே போடும்போது 47,904 நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 14 இருக்கிறதுனால இதை நீங்கள் 4 ஸ்ப்ளிட் பண்ணி இல்லை 5 ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு லெவலும் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு நெக்ஸ்ட் லெவலை ரீச் பண்ணுங்கள். பட் மெயின் டார்கெட்டான S1 ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடணும். சினாரியோ 5, ஒருவேளை பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவிலேயே ட்ரேட் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல் நெருங்கும் போது அப்பர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் சிபிஆர் பக்கம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் சிபிஆர் பக்கம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி அப்பர் சிபிஆர் லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 5.9 இருக்கிறதுனால இதையும் நீங்கள் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடச்சி கரஸ்பாண்டிங் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடணும். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸில் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 வீக் டேஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.